முருகன் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாது, பூவும் பொட்டுமா தான் எங்கள் அம்மா எப்போவுமே அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே எல்லாருமே அதெல்லாம் எப்படி முடியும் அப்படி அமைதியாக இருக்கா, ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து புருஷனை இருந்துட்டா இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, நீ ஏன்னா புருஷன் சொல்லிட்டு இருக்க, தள்ளி போடா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேசவனும் அவங்க அண்ணனும் சொல்ல அதை கேட்டு வந்துட்டு எல்லாருமே கொதிக்கிறாங்க. ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ துளசி வந்துட்டு போதும் நிறுத்துங்க, இதெல்லாம் நீங்கள் முன்னாடி இருந்து நீங்கள் சொல்லணும், அண்ணனை நீங்கள் திட்டுறீங்களா, உங்களுக்கு தான் கொஞ்சம் நஞ்சு கூட பாசம் கிடையாது, அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ என்ன இருக்குது, எங்கள் அம்மா எப்போவுமே அப்படி தான் இருக்கணும்னு சொல்ல, என்னம்மா இது நடைமுறையில் இருக்குது, ஏங்க முன்னாடியெல்லாம் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே ஃபாலோ பண்ணுறோமா, அப்போல்லாம் வந்து புருஷன் சேர்த்துட்டா அவங்களோட சேர்ந்து பொண்டாட்டியும் நெருப்பில் விழுந்துருவாங்க, அதே மாதிரியே இப்போவும் நடக்குது, இல்லை இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோம்ல, அதே மாதிரி தாங்க இதுவும் நம்ம இதுவுக்கு ஒத்து வராத, இல்லை நம்மளால் இது பண்ண முடியாது, நம்ம அதை மாற்ற தான் செய்யணும், காலப்போக்கில் இதுவே வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்குங்கன்ற மாதிரி துளசி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் முருகனும் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் இங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்குறேன், லேடிஸில் ஜென்ஸ் எல்லாருக்கிட்டையுமே கேட்குறேன், பூ போட்டு எல்லாம் வந்துட்டு புருஷன் வந்த பின்னாடி தான் வைக்க ஆரம்பிச்சாலா ஒரு பொண்ணு, அப்படிலாம் இல்லை தானே, அப்புறம் எதுக்கு வந்துட்டு புருஷன் செத்துட்டா அதெல்லாம் எடுக்கணுன்றவங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, எப்பவும் போல பொண்ணுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் யார் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க அங்கே இருக்க ஒரு ஜென்ஸ் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு இங்கே பாடி நான் இறந்துட்டா கூட நீ வந்துட்டு இந்த மாதிரி பூ போட்டுமா தான் எப்போவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆமாடி இந்த தம்பி சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா எல்லா பொண்ணுங்களையும் பார்த்துட்டு முருகன் கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, அவங்க மனசில் என்ன தோணுது பற்றி அப்படின்னு சொல்ல எல்லாருமே அமைதியாக இருக்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறதுலே தெரியுது இது கரெக்டு தான் உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு, அப்போனா எங்கள் அம்மாவுக்கு இதுவாக தான் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு மற்ற சடங்கெல்லாம் வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் எல்லோரும் அதை ஏற்றுக்கிட்டாங்களே நினச்சி துளசி எல்லாருக்கும் நன்றி சொல்லி அப்புறமா அந்த சடங்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அஞ்சலி அப்படியே சோகமாக சொந்து போய் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம மகேஷ் கால் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்க, சோகமாக இது பண்ணிகிட்ருக்கியா அப்படி இப்படின்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் சோகமாக இருக்கக்கூடாது, அவங்க சாப்பிட்டியா இல்லையா, நீ இப்போ வீடியோ கால் பண்ணுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. இவங்க கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வேறு வழி இல்லாமல் எடுத்து பேசுகிறாங்க. நேராக போ கிச்சனுக்கு போ, என் கண்ணு முன்னாடி சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டு டேபிள் மேலே இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இது பண்ண அப்படியே ஹோல்லே வச்சுட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் போட்டு சாப்பிட்றாங்க. வெரி குட், இப்படி தான் இருக்கணும் புரியுதா, போயிட்டு ரெஸ்ட் எடு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஃபோனை கட் பண்ண உடனே அஞ்சலிக்கு வந்துட்டு அப்படியே வாமிட்டாக வந்துடுது. அங்கே வாமிட் எடுத்துடுறாங்க. ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காங்க, என்னடா இது இவன் இப்படி டார்ச்சர் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே இது வருத்தப்பட்டுருக்காங்க. இங்கே எல்லா சடங்கும் வந்துட்டு நடந்துட்டுருக்கு. முருகன் அதுக்கப்புறமா கேசவன் அவங்க அண்ணன் எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு அந்த சடங்குங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே கேசவனை வந்துட்டு வெற்றியோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. ஒரு பொண்டாட்டி வச்சு உனக்கு சாப்பாடு போட்டு இது பண்ணுறதுக்கு முடியல, நானும் பார்த்துட்டே தான் இருந்தேன், அவளோட சம்பாதியத்தில் சாப்பிட்டுட்ருக்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தா அதையும் உன்னால் ஒழுங்காக பார்த்து இது பண்ணிக்க முடியல, நீ எல்லாம் என்ன மனுஷனா கொஞ்சமாச்சும் ரோஷம் இருக்கணும், உனக்கெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கேசனுக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. ஒரு பக்கம் கவிதா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், என்ன இருந்தாலும் அவர் உங்கள் வீட்டு மருமக, எல்லோரும் முன்னாடி இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சமாவது மான ரோஷம் இருக்கணும், மாப்பிள்ளையாவது மண்ணங்கட்டியாவதுன்ற மாதிரி அவர் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப்மே அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே சொல்லாமல். எல்லாருமே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் பொறுமையாக இருக்காங்க. கேஸ் ஒன்றுக்கும் குற்ற உணர்ச்சியில் அப்படியே இதுவாகி நின்றுட்டுருக்காரு. அதோட எபிசோட் முடியுது.